மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காணொளி புது கவிதைகளின் தாத்தா மேத்தா அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்தார். அநேக இளசுகளின் காவல் கவிதைகள் எழுத பழகியது மேத்தாவின் கவிதைகளுக்கு பிறகுதான். மேத்தாவின் கவிதைகளை நேசித்து ஆரம்பித்த பிறகுதான் பல இளசுகளுக்கு காதல் கவிதைகளின் யதார்த்தம் புரிந்தது. பலர் காதலை நேசிக்கவும் காதல் கவிதைகளை எழுதவும் பழகியது மேத்தாவின் கவிதைகளை வாசித்த பிறகும் அவருடைய கவிதைகளை நேசித்த பிறகும். அடியனும் அதற்கு விதிவிலக்கல்ல. மேத்தாவின் கவிதைகள் பற்றி பார்க்கிற பொழுது அவருடைய ஒரு வானம் இரு சிறகு புத்தகம் அற்புதமான கவிதைகளை கொண்ட புத்தகம். காதல் கிணற்றுக்குள் கால் வழுக்கி விழுந்தவன் அவருடைய கண்கள் வீசிய காதல் கிணற்றுக்குள் கால் வழுக்கி விழுந்தவன் அவளுடைய கண்கள் வீசிய கயிற்றை பிடித்துக் கொண்டு கரையேறும் போது சட்டென்று இந்த சந்தேகம் வந்தது. அவளுடைய விழிகளில் இருந்து வீசப்பட்ட கயிறு தூக்கி விடுவதற்கா? மேத்தாவின் ஒரு வானம் இரு சிறகு கவிதை தொகுதியில் இருந்து அவருடைய அற்புதமான கவிதை, ஏராளமான கவிதைகள் அவருடைய கவிதை தொகுப்புகளில் ஒவ்வொரு கவிதை தொகுப்புகளும் அற்புதமாக இருக்கும். நானும் என் சோகமும் என்ற ஒரு கவிதையை இந்த புத்தகத்தில் சொல்கிறார். கை குலுக்கி மாலை போட்டு விட்டு எல்லோரும் விடைபெற்ற பிறகு தனிமையில் நானும் சோகமும் என் கவிதைகளும் பக்கத்தில் இருக்கும் இந்த பாட்டிலுடன் என்று இந்த கவிதையை சொல்கிறார். ரொம்ப உயரத்தில் தூக்கி வைக்காதீர்கள், உங்களை எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் எப்போது ஊட்டி விடுவீர்கள் என்று. ரொம்ப உயரத்தில் தூக்கி வைக்காதீர்கள், உங்களை எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் எப்போது ஊட்டி விடுவீர்கள் என்று. அவர்கள் எல்லோரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள், ஒருவன் விழுவதை வேடிக்கை பார்க்க வேண்டுமா? அவர்கள் எல்லோரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள், ஒருவன் விழுவதை வேடிக்கை பார்க்க வேண்டுமா? இங்கு யாருக்கு முகமூடி தேவையில்லை, என்னிடமாவது முகம் இருந்தால் சொல்லுங்களேன். மேத்தாவின் அற்புதமான கவிதை நானும் என் சோகம் என்று இந்த தலைப்பில் இந்த கவிதையை சொல்லியிருக்கிறார் மேத்தா. மேத்தாவின் இந்த ஒரு வானம் இரு சிறகு கவிதை தொகுதியில் இருந்து அவருடைய நடந்த நாடகங்கள் பல இளசுகளுக்கு பல இளைஞர்களுடைய காதலுக்கு தீனி போட்ட புத்தகம் இந்த நடந்த நாடகங்கள். சிரிப்பு என் சிநேகிதி, கண்ணீர் தான் என் காதலி. சிரிப்பு என் சிநேகிதி, கண்ணீர் தான் என் காதலி. சிரிப்பு உதட்டு வாசலில் உட்கார்ந்திருக்கிறாள், கண்ணீரோ உள்ளே இருந்து எனக்காக உருண்டு விழுகின்றாள். சிரிப்பு என் சிநேகிதி, கண்ணீர் தான் என் காதலி. அவருடைய இந்த நடந்த நாடகங்கள் கவிதை தொகுதியில் இருந்து அந்த கவிதை. இன்னும் ஏராளமான கவிதைகள், அவற்றை ஒவ்வொரு கவிதையாக உங்களுக்கு நான் சொல்லி காட்ட வேண்டும், வாசித்து காட்ட வேண்டும் போல இருக்கும். மேத்தாவை நேசிப்பவர்களுக்கு அவருடைய புத்தகங்களை வாசிப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், வாங்கி வைத்திருப்பீர்கள். உன் கண்களாகிய கடலில் விழுந்தபோது எனக்கு தெரியாது, ஊடமாகி நீயே தூவாய் என்று. உன் கண்களாகி கடலில் விழுந்தபோது எனக்கு தெரியாது, ஓடமாகி நீயே உதவுவாய் என்று. இப்படி அற்புதமான கவிதைகளை சொல்லியிருக்கிறார். கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்ட காரணம் இதுதான். நான் எழுதும் காதல் கடிதங்களின் எடை அதிகரிக்க உன் எடை குறைந்து கொண்டே வருகிறது. எப்படி கவிதைகள், புது கவிதைகளை எழுதி அற்புதமான கவிதைகளை தந்த மேத்தா அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்தார். ஆர்ஜே விலாகிற யூடியூப் சேனல் சார்பாக மேத்தா அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவோம். அவருடைய மேத்தாவை பற்றி பேசுகிற பொழுது அவர்கள் எழுதிய பாடல்கள், திரைப்படத்துக்கு ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறார். அந்த வரிசையில் ஏராளமான பாடல்கள், மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல்கள், இசை தேவன் இளையராஜாவின் இசையில் பல பாடல்கள் எழுதியிருக்கிறார். வெட்டைவால் குருவி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ராஜராஜ சோழன் நான். இந்த பாடலை கேட்கிற பொழுது எவ்வளவு அற்புதமான வரிகளை கொண்ட பாடல். இவருடைய பல பாடல்களை இப்படியே சொல்லலாம். காசு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள், அதே போல இன்னும் ஏராளமான திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியவர் தான் மேத்தா. இன்றைய தினம் மேத்தாவுக்கு சரண தினம். மேத்தா புது கவிதைகளின் தாத்தா, உங்களுக்கு மனம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.